இயேசுவானவர் சீஷரில் 2 பேரை எதன் அருகில் வந்தபோது அழைத்தார்? ஒலிவமலை, பெத்பகேயு. மனுஷகுமாரன் யாரிடத்தில் ஒப்புக்கொடுக்கப்படுவார்? ஆசாரியர், வேதபாரகர். இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களை நியாயந்தீர்க்கிறவர்களாக 12 சிங்காசனங்கள் மேல் வீற்றிருப்பீர்கள் என்று இயேசு யாரிடம் கூறினார்? பேதுரு. வேதபாரகர் மூப்பரிடம் தன் அதிகாரத்தை குறித்து சொல்லப் போவதில்லை என்று கூறியவர் யார்? இயேசு. தள்ளுதச்சீட்டை கொடுத்து தள்ளிவிடலாமென்று கட்டளையிட்டது யார்? மோசே. இயேசு நின்று குருடர்களை தம்மிடத்தில் அழைத்து கேட்டது என்ன? என்ன செய்ய வேண்டும்? வீட்டெஜமானாகிய ஒரு மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறது எது? பரலோகராஜ்யம். பரலோகராஜ்யத்து நிமித்தம் தங்களை மாற்றிக் கொண்டவர்களும் உண்டு என்று இயேசு யாரை குறிப்பிடுகின்றார்? அன்னகர். இயேசுவை பிடிக்க வகை தேடினவர்கள் யார்? பிரதான ஆசாரியர், பரிசேயர். கழுதையையும் குட்டியையும் கொண்டு வந்து சீஷர்கள் என்ன செய்தார்கள்? தங்கள் வஸ்திரங்களை போட்டு இயேசுவை ஏற்றினார்கள். யோவான் கொடுத்த ஸ்நானம் யாரால் உண்டாயிற்று என்று இயேசு யாரிடம் கேட்டார்? பிரதான ஆசாரியர், ஜனத்தின் மூப்பர். சிறு பிள்ளைகளை யாரிடத்தில் கொண்டு வந்தார்கள்? இயேசு. வீட்டெஜமான் திராட்சத்தோட்டத்தை குத்தகையாக யாருக்கு கொடுத்தான்? தோட்டக்காரர். யோர்தானுக்கு அக்கறையிலுள்ள தேசம் எது? யூதேயா. கணவனும் மனைவியும் ஒரே மாம்சமாயிருக்கிறார்கள், ஆகையால் தேவன் இணைத்ததை யார் பிரிக்காதிருக்க கடவன்? மனுஷன். சும்மா நின்றவர்கள் எப்பொழுது வேலைக்கு சென்றனர்? பதினொன்றாம் மணி வேளையில். நீதிமார்க்கமாய் மக்களிடம் வந்தவன் யார்? யோவான். உங்களில் எவனாகிலும் முதன்மையானவனாயிருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு யாராக இருக்க கடவன்? ஊழியக்காரன். கழுதையின் மேலும் கழுதைக்குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறவர் யார்? சாந்தகுணமுள்ள உன் ராஜா. கழுதைகள் யாருக்கு வேண்டுமென்று சொல்ல இயேசு கூறினார்? ஆண்டவருக்கு. யாருடைய அதிகாரிகள் இருமாப்பாய் ஆளுகிறார்கள்? புறஜாதியார். எப்படி இருக்கக்கூடாது? வன்கண்ணனாய். இந்த வசனத்தை ஏற்றுக்கொள்பவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க முடியும் என்று இயேசு கூறுகின்றார்? வரம் பெற்றவர்கள். இயேசு எருசலேமுக்குப் போகும்போது வழியிலே யாரை தனியே அழைத்தார்? 12 சீஷர். முன் நடப்பாரும் பின் நடப்பாருமாகிய திரளான ஜனங்கள் இயேசுவை பார்த்து என்னவென்று சொன்னார்கள்? தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா. வரம் பெற்றவர்களைத் தவிர மற்றவர்கள் எதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள்? வசனத்தை. யாரால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது என்று இயேசு கூறினார்? தீர்க்கதரிசி. ஆதியிலே மனுஷரை உண்டாக்கினவர் அவர்களை எப்படி உண்டாக்கினார்?
ஆணும் பெண்ணுமாக. தோட்டக்காரர் சுதந்திரவாளியை என்ன செய்தார்கள்? கொலை செய்தார்கள். யாரை கனம் பண்ண வேண்டும்? தகப்பனையும் தாயையும். பெரியவனாயிருக்க விரும்புகிறவன் யாராயிருக்க வேண்டுமென்று இயேசு குறிப்பிடுகிறார்? பணிவிடைக்காரனாய். உன்னுடையதை நீ வாங்கிக் கொண்டு போ, உனக்கு கொடுத்தது போல பிந்திவந்தவனாகிய இவனுக்கும் கொடுப்பது என்னுடைய இஷ்டம். யோவான் கொடுத்த ஸ்நானம் பற்றி தங்களுக்கு தெரியாது என்று கூறியவர்கள் யார்? பிரதான ஆசாரியர், ஜனத்தின் மூப்பர். யார் பரலோகராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிதென்று இயேசு தம் சீஷர்களிடம் கூறினார்? ஐசுவரியவான். எஜமான் தன் வேலையாட்களுடன் நாளொன்றுக்கு எவ்வளவு கூலி பேசி அவர்களை தன் திராட்சத் தோட்டத்துக்கு அனுப்பினான்? ஒரு பணம். பார்வையடைந்தவர்கள் யாருக்கு பின் சென்றார்கள்? இயேசு. திரளான ஜனங்கள் வழியிலே எவைகளை விரித்தார்கள்? எதை வழியிலே பரப்பினார்கள்? வஸ்திரங்கள், மரக்கிளைகள். தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோடே இசைந்திருப்பவன் யார்? புருஷன். தோட்டத்தின் எஜமான் கனிகளை வாங்கி வரும்படி யாரை தோட்டக்காரரிடம் அனுப்பினான்? ஊழியக்காரர்கள். மனுஷகுமாரன் பரியாசம் பண்ணப்படவும் வாரினால் அடிக்கப்படவும் சிலுவையில் அறையப்படவும் யாரிடத்தில் ஒப்புக் கொடுக்கப்படுவார்? புறஜாதியாரிடம். இவர் கலிலேயாவிலுள்ள நாசரேத்திலிருந்து வந்த தீர்க்கதரிசி. யாரை பார்த்து கூறினார்கள்? ஜனங்கள் இயேசுவை பார்த்து. மனஸ்தாபப்பட்டு திராட்சத் தோட்டத்திற்கு வேலைக்குச் சென்றவன் யார்? மூத்தவன். எவர்களுடைய வாயினால் துதி உண்டாகும்படி செய்தீர் என்பதை நீங்கள் ஒருக்காலும் வாசிக்கவில்லையா என்று இயேசு கேட்டார்? குழந்தைகள் மற்றும் பாலகர். இயேசு எங்கே இராத்தங்கினார்? பெத்தானியா. தோட்டக்காரர்கள் அஞ்சுவார்கள் என்று எஜமானால் அனுப்பப்பட்டவன் யார்? தன் குமாரன். இயேசு மனதுருகி குருடர்களுக்கு தந்தது என்ன? பார்வை. திராட்சத் தோட்டத்தை உண்டாக்கி அதை குத்தகையாக விட்டு தூரதேசத்திற்கு போனது யார்? வீட்டெஜமான். செபதேயுவின் குமாரருடைய தாய் இயேசுவிடம் தன் குமாரர் 2 பேரும் எங்கே உட்கார்ந்திருக்கும்படி அருள் செய்ய வேண்டினாள்? வலது பாரிசத்திலும் இடது பாரிசத்திலும். சும்மா நிற்கிறவர்களை எந்தெந்த மணிவேளையிலும் திராட்சத் தோட்டத்துக்கு போங்கள் என்று எஜமான் அனுப்பினான்? 3, 6, 9, 11. ஊழியங்கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்ய வந்தவர் யார்? மனுஷகுமாரன். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்றவர் யார்? இயேசு. ஐசுவரியவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதைப் பார்க்கிலும் எது எளிதாயிருக்கும்? ஒட்டகமானது ஊசியின் காதில் நுழைவது. நீர் எந்த அதிகாரத்தினால் இவைகளை செய்கிறீர்? இந்த அதிகாரத்தை கொடுத்தவர் யார்? இயேசுவிடம் கேட்டது யார்? பிரதான ஆசாரியர், ஜனத்தின் மூப்பர். சீஷர்கள் எதைக் கண்டு ஆச்சரியப்பட்டார்கள்? அத்திமரம் சீக்கிரமாய் பட்டுப்போனதினால். இயேசு அவ்வழியே வருகிறார் என்று கேள்விப்பட்டவர்கள் யார்? இரண்டு குருடர். கனிகளை தருகிற ஜனங்களுக்கு கொடுக்கப்படுவது எது? தேவனுடைய ராஜ்யம்.
கனி உண்டாகாதிருக்க கடவது என்று இயேசு கூறியதும் அத்திமரம் என்னவாயிற்று? பட்டுப்போயிற்று. நீ பூரண சற்குணனாயிருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டான வைகளை விற்று யாருக்கு கொடு என்று இயேசு கூறினார். தரித்திரர். வழியருகே உட்கார்ந்திருந்த 2 மனிதர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள்? குருடர். மனுஷரால் கூடாதது யாரால் கூடும் என்று இயேசு குறிப்பிடுகின்றார். தேவன். புருஷனும் மனைவியும் எப்படி இருப்பார்கள் என்று இயேசு கூறினார். ஒரே மாம்சமாய். எத்தனை சீஷர்கள் எரிச்சலானார்கள்? 10. யோவானை விசுவாசித்தவர்கள் யார் என்று இயேசு குறிப்பிடுகிறார்? ஆயக்காரர், வேசிகள். இயேசுவின் வலது பாரிசத்திலும் இடது பாரிசத்திலும் உட்காரும் இடம் யாரால் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது? பிதா. குருடர்களை பேசாதிருக்கும்படி அதட்டினவர்கள் யார்? ஜனங்கள். கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் எப்படிப்பட்டவர்? ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். இயேசுவினிடத்தில் வந்து உம்மிடத்தில் ஒரு விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றவள் யார்? செபதேயுவின் குமாரருடைய தாய். உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள், இயேசு கூறியது ஏன்? ஒரு கழுதையையும் ஒரு குட்டியையும் அவிழ்த்துக் கொண்டு வர. பிந்திவந்தவர்கள் தொடங்கி முந்திவந்தவர்கள் வரைக்கும் எதை கொடுக்க எஜமான் கூறினான்? கூலி. தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று தேவாலயத்தில் ஆர்ப்பரிக்கிற பிள்ளைகளைக் கண்டு கோபமடைந்தவர்கள் யார்? ஆசாரியர், வேதபாரகர். ஜெபத்திலே கேட்பதெல்லாம் பெறுவதற்கு அடிப்படையது? விசுவாசம். எஜமான் தன் திராட்சத்தோட்டத்துக்கு வேலையாட்களை அமர்த்த எப்பொழுது புறப்பட்டான்? அதிகாலை. எஜமானின் குமாரனை தோட்டக்காரர்கள் யார் என்று கூறினார்கள்? சுதந்தரவாளி. மனுஷகுமாரன் எங்கே பாடுகளுக்கு ஒப்புக் கொடுக்கப்படுவார்? எருசலேமில். புருஷனானவன் தன் மனைவியை எந்த முகாந்தரத்தினாலாகிலும் தள்ளிவிடுவது நியாயமா என்று இயேசுவிடம் கேட்டவர்கள் யார்? பரிசேயர். வழியருகே இருந்த அத்திமரத்திடம் இனி ஒருக்காலும் உன்னிடத்தில் கனி உண்டாகாதிருக்க கடவது என்று இயேசு ஏன் கூறினார்? இலைகளையன்றி வேறொன்றையும் காணாததினால். மலையை பார்த்து நீ பெயர்ந்து எதிலே தள்ளுண்டுபோ என்று சொன்னாலும் அப்படியாகும் என்று இயேசு கூறினார். சமுத்திரம். ஜனங்கள் இயேசுவை யார் என்று எண்ணினார்கள்? தீர்க்கதரிசி. ஆயக்காரரும் வேசிகளும் எங்கே பிரவேசிக்கிறார்கள் என்று இயேசு கூறினார்? தேவனுடைய ராஜ்யம். திராட்சத்தோட்டத்திற்கு வேலைக்குப் போகிறேன் என்று தகப்பனிடம் கூறியவன் யார்? இளையவன். என்னுடைய வீடு தாஷ் என்னப்படும் என்று எழுதியிருக்கிறது. ஜெப வீடு. இயேசு எரிகோவிலிருந்து புறப்பட்டு போகையில் அவருக்கு பின் சென்றவர்கள் யார்? திரளான ஜனங்கள். பரலோகராஜ்யம் யாருடையது என்று இயேசு சொன்னார்? சிறு பிள்ளைகள். காலையில் இயேசு நகரத்துக்கு திரும்பி வருகையில் என்ன உண்டாயிற்று? பசி. நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிக்கவும் நான் பெறும் ஸ்நானத்தை நீங்கள் பெறவும் உங்களால் கூடுமா?
கேட்டவர் யார்? இயேசு 2 சீஷர்களிடம், யாரைத் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லை. தேவன் தவிர. பரலோக ராஜ்யம் எதற்கு ஒப்பாயிருக்கிறது? வீட்டெஜமானுக்கு தள்ளிவிடப்பட்டவளை விவாகம் பண்ணுகிறவன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான்? விபசாரம் செய்கிறவன். யாவரும் ஆச்சரியப்பட்டு இவர் யார் என்று விசாரித்த நகரத்தார் யார்? எருசலேம். ஊழியக்காரரை பிடித்து அடித்து கொலை செய்தவர்கள் யார்? தோட்டக்காரர்கள். யார் இருவராயிராமல் ஒரே மாம்சமாயிருக்கிறார்கள்? புருஷனும் மனைவியும். திராட்சத்தோட்டமுடைய மனிதனுக்கு எத்தனை குமாரர் இருந்தார்கள்? 2 பேர். கழுதையின் மேலும் கழுதைக்குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிவருவதை யாரிடம் சொல்ல இயேசு கூறினார்? சீயோன் குமாரத்தி. குருடர்கள் இயேசுவை ஆண்டவரே, தாவீதின் குமாரனே என்று ஏன் கூப்பிட்டார்கள்? பார்வை தருவார் என்று. வீடு கட்டுகிறவர்கள் தாஷ் என்று தள்ளின கல்லே மூலைக்கு தலைக்கல்லாயிற்று. ஆகாதென்று. இயேசுவை சோதிக்கும்படி அவரிடத்தில் வந்தவர்கள் யார்? பரிசேயர். அநேகரை மீட்கும் பொருளாக எதைக் கொடுக்க இயேசு வந்தார்? தன் ஜீவன். விவாகம் பண்ணுகிறது நல்லதல்ல என்றவர்கள் யார்? யோவானின் சீஷர்கள். தேவாலயத்திலே இயேசுவால் சொஸ்தமாக்கப்பட்டவர்கள் யார்? குருடரும் சப்பாணிகளும். கழுதையையும் குட்டியையும் கொண்டுவந்து அதன்மேல் எதை போட்டு இயேசுவை ஏற்றினார்கள்? வஸ்திரங்களை. தகப்பனுடைய சித்தத்தின்படி செய்தவன் யார் என பிரதான ஆசாரியர் இயேசுவிடம் கூறினார்கள். மூத்தவன். இயேசு கலிலேயாவை விட்டு யோர்தானுக்கு அக்கறையான எந்த எல்லைகளில் வந்தார்? யூதேயா. திராட்சத்தோட்டத்தில் வேலை செய்ய மாட்டேன் என்று தகப்பனிடம் கூறியது யார்? மூத்தவன். 3ஆம் நாளிலே மனுஷகுமாரன் எப்படி எழுந்திருப்பார் என்று இயேசு கூறினார்? உயிரோடு. குருடர்கள் இயேசுவிடம் எதை திறக்க வேண்டுமென்று வேண்டிக் கொண்டார்கள்? கண்கள். யார் தன்னிடத்தில் வருகிறதற்கு இடங்கொடுங்கள் என்று இயேசு சொன்னார்? சிறு பிள்ளைகள். ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் எவற்றை கைக்கொள்ள வேண்டும் என்று இயேசு கூறினார்? கற்பனைகள். முந்தி அமர்த்தப்பட்டவர்கள் வந்து தங்களுக்கு எவ்வளவு கூலி கிடைக்கும் என்று எண்ணினார்கள்? அதிக கூலி. தனக்குள்ளதை விற்று தரித்திரருக்கு கொடுக்கிறவன் எப்படி இருக்கிறான்? பூரண சக்குனனாய். இயேசு எங்கே பிரவேசிக்கையில் நகரத்தார் யாவரும் ஆச்சரியப்பட்டு இவர் யார் என்று விசாரித்தார்கள்? எருசலேமுக்குள். போகிறேன் என்று சொல்லியும் திராட்சத்தோட்டத்திற்கு போகாதவன் யார்? இளையவன். திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றபோது இயேசு அவர்களை என்ன செய்தார்? சொஸ்தமாக்கினார். சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று இயேசு யாரை பார்த்து கூறினார்?
பேதுரு. வாலிபன் இயேசு சொன்ன வார்த்தைகளை கேட்டபொழுது துக்கமடைந்தவனாய் போய்விட்டது ஏன்? மிகுந்த ஆஸ்தி இருந்ததால்.